ஓம் சாந்தி. இன்று ஒரு அவ்யக்தி முரளி பார்க்கலாம். 23/12/1983. பாப்தாதா மதுபன். டபுள் லைட் ஸ்திதியின் மூலம் கடின முயற்சிக்கு முடிவு. இன்று தூரதேசத்தில் வசிக்கும் பாப்தாதா தூர்தேச குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். நீங்கள் அனைவரும் கூட தூரதேசத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் பாப்தாதாவும் தூரதேசத்தில் இருந்து வந்துள்ளார். மிக தொலைவிலும் தொலைவான அதே சமயம் மிக அருகிலும் அருகில் பாப்தாதாவின் தேசம் உள்ளது. அவ்வளவு தூரம், அதாவது இந்த சாக்கார உலகத்தின் எல்லையிலிருந்து வெகு தூரம். உலகமே வேறு. நீங்கள் அனைவரும் சாக்கார உலகிலிருந்து வந்திருக்கிறீர்கள். பாப்தாதா சாக்கார உலகத்திற்கும் அப்பால் பரலோகத்திலிருந்து சூட்ச்ம உலகத்தின் வழியாக பிரம்ம பாபாவை கூடவே அழைத்து வந்துள்ளார். மேலும் சமீபமாகவும் உள்ளது. ஒரு வினாடியில் சென்று சேர முடியும் இல்லையா? நீங்கள் வருவதற்கு எத்தனை மணி நேரம் பிடிக்கிறது மற்றும் எவ்வளவு முயற்சி செய்து சம்பாதித்த பணத்தை கொடுக்க வேண்டி உள்ளது பயண செலவுக்காக? அதை சேமிப்பதில் எவ்வளவு காலம் பிடித்தது? ஆனால் பாபாவின் வதனத்தில் இருந்து வருவதற்கும் போவதற்கும் செலவு கிடையாது. சிநேகம் என்ற சொத்து. இதன் மூலம் ஒரு வினாடியில் சென்று சேர்ந்து விடுகிறீர்கள். எந்த ஒரு முயற்சியும் தேவைப்படுவதில்லை இல்லையா? பாப்தாதாவிற்கு தெரியும், ராஜ்ய பாக்கியத்தை இழந்ததற்கு பிறகு குழந்தைகள் அநேக ஜென்மங்களாக விதவிதமான உடலுக்கான, மனதுக்கான, செல்வத்துக்கான முயற்சியைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றனர். எங்கே உலகத்தின் மாலிக், கிரீட சிம்மாசனதாரி, சர்வ பிராப்திகளின் கஜானாவுக்கு மாலிக், இயற்கையும் கூட வேலையால் அத்தகைய ராஜ்ய அதிகாரி, ராஜ்ய பாக்கியத்தை அமைக்கக்கூடியவர்கள் இப்போது அடிமையாக ஆனதால் என்ன செய்து கொண்டுள்ளனர்? வேலை செய்து கொண்டு இருக்கின்றனர். ஆக கடின முயற்சி ஆகிறது இல்லையா? எங்கே ராஜாக்கள் மற்றும் எங்கே சம்பாதித்து சாப்பிடும் அரசாங்க சேவகர்களாகிவிட்டவர்கள். எத்தனை பிறவிகள் சரீரத்தை நடத்துவதற்காக சரீர நிர்வாகத்திற்கான கர்மம், மனதை பாபா மீது ஈடுபடுத்துவதற்காக விதவிதமான சாதனைகள், அநேக விதமான பக்தி மற்றும் பணத்தை சேமிப்பதற்காக எத்தனை விதமான பல்வேறு பிறவிகளில் பலவிதமான காரியங்களை செய்தனர். அத்தகைய கிரீட சிம்மாசனதாரி, சுகம் அமைதியோடு வளரக்கூடியவர்கள் என்னென்ன செய்ய வேண்டியதாயிற்று? ஆக குழந்தைகளின் கடின உழைப்பை பார்த்து பாப்தாதா முயற்சியில் இருந்து விடுவித்து சகஜ யோகி ஆக்கிவிட்டார். நொடியில் சுயராஜ்ய அதிகாரி ஆக்கிவிட்டார் இல்லையா? முயற்சியிலிருந்து விடுவித்து விட்டார் இல்லையா? இவர்கள் அனைவரும் யோசிக்கின்றனர், வேலையில் இருந்தோ விடுவிக்கவில்லை என்று. ஆனால் இப்போது எது செய்தாலும் தனக்காக செய்யவில்லை, ஈஸ்வரிய சேவைக்காக செய்கிறீர்கள். இப்போது என்னுடைய வேலை என்று புரிந்து கொண்டு செய்யவில்லை, ட்ரஸ்டியாகி செய்கிறீர்கள். அதனால் முயற்சி அன்பாக மாறிவிட்டது. சந்திப்பை கொண்டாடும் அன்பில் கடின முயற்சி இல்லை. இரண்டாவது விஷயம், செய்விப்பவர் பாபா, நிமித்தமாக இருந்து செய்பவர்கள் நீங்கள். சர்வ சக்திவான் பாபாவின் சக்தியினால், அதாவது ஸ்மிருதியின் தொடர்பினால் இப்போது நிமித்தம் மாத்திரம் காரியம் செய்பவர்கள் நீங்கள். எப்படி ஒளியின் தொடர்பினால் பெரிய பெரிய மெஷின்கள் இயங்குகின்றன. ஆக ஆதாரமாக இருப்பது ஒளி. நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு கர்மம் செய்தாலும் தொடர்பின் ஆதாரத்தில் தானும் டபுள் லைட் ஆகி சென்று கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா? எங்கே டபுள் லைட் ஸ்திதி உள்ளதோ அங்கே முயற்சி மற்றும் கடினம் என்ற சொல் முடிந்து போகும். வேலையிலிருந்து விடுவிக்கவில்லை, ஆனால் முயற்சியிலிருந்து விடுவித்து விட்டார் இல்லையா? பாவனை மற்றும் பாவம், அதாவது உணர்வின் வெளிப்பாடு மாறிவிட்டது இல்லையா? ட்ரஸ்டி என்ற உணர்வு மற்றும் ஈஸ்வரிய சேவையின் பாவனையும் மாறிவிட்டது இல்லையா? இப்போது என்னுடையது என்பது இருக்கிறதா? 3 அடி நிலம் கிடைத்திருக்கிறது என்றால் அதை பாபாவின் வீடு என்று சொல்கிறீர்கள் இல்லையா? எனது வீடு என்று சொல்வது இல்லை இல்லையா? தன்னுடைய வீட்டில் இருக்கவில்லை, தந்தையின் வீட்டில் இருக்கிறீர்கள். பாபாவின் கட்டளைப்படி காரியம் செய்கிறீர்கள். தனது தேவைகளின் காரணத்தால் செய்வதில்லை. பாபாவின் கட்டளை எதுவோ அதன் மீது நிச்சயம் மற்றும் விலகி இருந்து செய்கிறீர்கள். என்ன கிடைத்ததோ அது பாபாவினுடையது அல்லது சேவைக்காக, சரீரத்துக்காகவும் ஈடுபடுத்துகிறீர்கள் என்றாலும் கூட சரீரமும் கூட தன்னுடையதல்ல. அதையும் பாபாவுக்கு கொடுத்தாயிற்று இல்லையா? உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பாபாவுக்கு கொடுத்து விட்டீர்கள். அல்லது கொஞ்சத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்களா?
அப்படி இல்லை தானே? ஆக பார்த்தாதா குழந்தைகளின் பல பிறவிகளின் முயற்சியை பார்த்து இப்போதிலிருந்து அநேக ஜென்மங்களுக்கு முயற்சியிலிருந்து விடுவித்து விட்டார். இதுதான் தந்தை மற்றும் குழந்தைகளின் அன்புக்கு அடையாளம். எப்படி நீங்கள் அனைவரும் விசேஷமாக சந்திக்க வந்திருக்கிறீர்களோ, பார்த்தாதாவும் விசேஷமாக சந்திப்பதற்கு வந்துள்ளார். பிரம்ம பாபாவையும் வதனத்திலிருந்து அழைத்து வந்துள்ளார். பிரம்ம பாபாவிற்கு அதிக அன்பு உள்ளது. பாபாவுக்கு இருக்கவே செய்கிறது. ஆனால் பிரம்ம பாபாவுக்கு அதிக அன்பு உள்ளது. டபுள் வெளிநாட்டினர் மீது விசேஷ அன்பு ஏன்? பிரம்மா சொன்னார், வெளிநாட்டு குழந்தைகளை நீண்ட காலமாக அழைத்துள்ளார். எத்தனை வருடங்களாக குழந்தைகளை அழைத்துள்ளார். அந்த அழைப்பினால் தான் பாபாவிடம் வந்து சேர்ந்துள்ளனர். அதிக காலம் யார் அழைக்கப்பட்டார்களோ, மேலும் அதிக காலத்தின் அழைப்பிற்கு பிறகு அந்த குழந்தைகள் வந்து சேர்ந்துள்ளனர் என்றால் நிச்சயமாக விசேஷ அன்பு இருக்கும் இல்லையா? ஆக பிரம்ம பாபா மிகுந்த அன்போடு சாக்கார ரூபத்தில் வாரிசாவதற்காக உங்கள் அனைவரையும் அழைத்துள்ளார். புரிந்ததா? கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா? எத்தனை வருடங்களுக்கு முன் உங்களுக்கு ஜென்மம் கொடுத்தார். கற்பத்திலோ வந்து விட்டிருந்தீர்கள். சாக்கார ரூபத்தில் பின்னால் பிறவி எடுத்தீர்கள். ஆகவே பிரம்ம பாபாவிற்கு விசேஷ அன்பு உள்ளது மற்றும் வருங்காலத்தின் அதிர்ஷ்டத்தை அறிந்து கொண்டும் சிநேகம் உள்ளது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.